Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா சர்போமும் செனானும் ஒன்று சேர்ந்து இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா அந்த பிரின்சிபலுக்கு எப்படியாச்சும் ஒரு முடிவு கட்டி ஆகணுன்ற மாதிரி பேசியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா பிரின்சிபல் வந்துட்டு கிரேஸை கட்டி போட்டு உட்கார வச்சு அவகிட்ட தான் கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு உன்னுடைய பொட்டன்ஷியல் என்னன்றது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அதை ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடுன்ற மாதிரி கேட்டா இவன் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றா. உண்மையாவே அவளுக்கு தெரியலையா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே அதை சொல்ல மாட்டேங்கிறாளா என்னன்றதுலாம் தெரியல. பிரின்சிபலும் அதை கேட்ட உடனே சரி ஓகே நீயே சொல்ல வேண்டாம், அதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஜூன் மேல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவ மேலேயும் பண்றதுக்காக அந்த டிவைஸ்ல இருக்க ஒயரை மாத்தி கனெக்ட் பண்ணிட்டு இது ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி விடுறாரு. பார்த்தா அடுத்த நிமிஷமே ஜூன் எப்படி கத்துனாலோ அதே மாதிரி இவ்வளவுமே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இவ்வளவு நேரம் பேங்கோ அவங்க பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்திருப்பான். ஆனா அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா அவங்க அப்படி கத்திட்டு இருக்கா, இவனும் பார்த்துக்கிட்டே எதுவுமே பண்ண முடியாம அமைதியாவே நின்றுட்டு இருக்கான். ஆனா அப்பதான் இப்ப கிரேஸ்க்கு பார்த்தா ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. எப்பயுமே அவ கிளாஸ்ல இருக்க மாதிரி ஒரு இல்யூஷனை பாப்பா இல்லையா, அதே மாதிரி தான் அவளுக்கு இப்பவும் தோணுது. ஸோ அந்த கிளாஸ்ல பார்த்தா அவ அன்னைக்கு பார்த்து பேசினாரே ஒரு லேடி, அந்த லேடி அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. இவன் அவங்கள பார்த்ததுமே யாரு நீங்க, எதுக்காக நீங்க அடிக்கடி என்னோட இல்யூஷன்ல வந்துட்டு போறீங்க, அது ஏன்றது எனக்கு தெரியவே மாட்டேங்குதுன்ற மாதிரி கேட்கும்போது நான் கூப்பிடாமலே இங்க வர தெரிஞ்ச உனக்கு இப்ப வர நான் யாருன்றத கண்டுபிடிக்க முடியலையா? சரி அதை நானே சொல்றேன். நான் தான் நீ தான் நான். நீ என்னுடைய பாஸ்ட்ல இருக்க, நான் உன்னுடைய ஃபியூச்சர்ல இருக்கேன். ஸோ நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஆளுதான்றத சொல்றாங்க. இது கேட்டோன்னே இவங்க பயங்கரமா ஷாக் ஆக அப்படியே கட் பண்ணா இப்ப எங்க பிரின்சிபல் முன்னாடி இருக்க கிரேஸ் வந்து பிரின்சிபலை பார்த்து ஒரு மாதிரி நெக்கலா பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா பேசிட்டு இருக்கிறது உண்மையான கிரேஸ் இல்ல, ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்க கிரேஸ். உருவம் வேணா இப்ப இருக்க கிரேஸ் மாதிரி தெரியல, ஆனா பேசிட்டு இருக்கிறதுலாம் என்னவோ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்க கிரேஸ் தான். ஆனா பிரின்சிபலுக்கு இவ இப்படி பேசுறத பார்க்கும் போதே ஒண்ணுமே புரியல. என்னதான் உன்னுடைய பொட்டன்ஷியல்னு சொல்லி இவரு மண்டைய பிச்சுக்காத குறையா கேட்க, இத்தனை நாளா உன்னுடைய பொட்டன்ஷியலை வச்சு இந்த உலகத்தையே வாங்கிட முடியும்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சு உன்னை விட பெட்டரா பொட்டன்ஷியல் இருக்க ஒருத்தரை நீ பாப்பேன்னு சொல்லி நினைச்சு பார்த்திருப்பியா? அதுவும் நீ எவ்வளவு ஃபைட் பண்ணாலும் சரி உன்னால இதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியாது. நீ கடைசியில தோக்க தான் போற. அதனால உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி வங்கமா அவரை வெறுப்பேத்திட்டு இருக்கா. எப்பயுமே சாந்தமா இருந்து எல்லாத்தையுமே சாதிக்கிற பிரின்சிபலே பார்த்தா இவ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு லைட்டா கொஞ்சம் மிரண்டு போய் தான் நின்றுட்டு இருக்காரு. அதே சமயம் அப்படி இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா ஜேட் வந்துட்டு இன்னும் கூட அந்த மிஷினை கிரியேட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கான் போல. ஸோ அவன் கிட்ட வந்து கிளியர் தான் பேசுறா. இன்னும் எத்தனை நாளைக்கு ஜேட் இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போற? நமக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே வழி அந்த மிஷின் மட்டும் தான். அது இருந்தாதான் பிரின்சிபலை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியும்னா அதை பண்றதுல ஒரு தப்போ இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிளியர், அந்த மிஷின் மூலயமா நம்மளால வைரஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும் தான், ஆனா அதே சமயம் நம்மளுடைய பொட்டன்ஷியலையும் நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும். அதோட அதுல வேற ஏதாச்சும் தப்பா போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நமக்கு அது மூலயமா எந்த ஆபத்தும் வராதுன்றத நம்ம எப்படி நம்ப முடியும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா மான் கான் ரெண்டு பேருமே வராங்க. இப்படியே நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில நம்மள மாதிரியே இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுவாங்களே, அது உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கான் கேட்க, ஆனாலும் வைரஸ் கியூர் ஆகணுன்றதுக்காக யாருமே அவங்களுடைய பொட்டன்ஷியலை விட்டு கொடுக்க நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்போ இந்த பிரச்சனைக்கு இது ஒரு சொல்யூஷனா இருக்க முடியாதுன்ற மாதிரி ஜேட் சொல்லிட்டு இருக்கான். இது சொல்யூஷன் கிடையாது தான் ஜேட், ஆனா இது நமக்கு ஒரு ஆப்ஷனா இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி வர என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியாம இருந்த நமக்கு இப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதையே நம்ம ட்ரை பண்ணாம வேஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி மான் சொல்ல கரெக்ட் தான். நீ அந்த மிஷினை வேணா ஃபர்ஸ்ட் ஏன் மேல டெஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி கான் சொல்றான். கேட்டதுமே ஜேட்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறான். விளையாடாத கான், நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரணமானது கிடையாது. இதனால உன்னோட பொட்டன்ஷியலை நீ இழக்க வேண்டியது இருக்கும். ஏன் ஏதாச்சும் தப்பாச்சுன்னா உன்னோட உயிரை கூட போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல, என்ன பெரிய பொட்டன்ஷியல், ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஸோ நான் மறுபடியும் ஒரு நார்மலான ஹாப்பி லைஃப் வாழ்ந்துட்டு போறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் தானே. அதையும் மீறி நீ சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஆச்சுனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த வைரஸால அங்க ஜூனியர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகி கஷ்டப்படுறதுக்கு நானும் ஏதோ ஒரு வகையில காரணம் தானே. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டா நான் இதை ஏத்துக்கிறேன். அதனால நீ ரொம்ப யோசிக்காம என்ன வச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி கானே சொல்லி பெர்மிஷன் கொடுக்க சரின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா 4 பேருமே ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஜேட் வந்து ஒரு துணியை ஓபன் பண்ணிட்டு அந்த மிஷினையே காமிக்கிறான். பார்த்தா ஆல்ரெடி அவன் ரெடி பண்ணி தான் வச்சிருந்திருக்கான் போல. ஸோ இப்பதான் அதை சொல்றான். பார்த்ததுமே கானும் சந்தோஷப்பட்டு அப்புறம் என்ன ஏன் மேல யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணு, ஏதாச்சும் தப்பானா கூட சத்தியமா சொல்றேன் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், சண்டெல்லாம் கூட போட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே போய் டைரக்டா உட்காந்துக்கிறான். ஜேடும் லைட்டா கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் எல்லாரும் ஓகேன்னு சொல்லவும் இவனும் அவன் மேலதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயம் இப்ப அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கிரேஸ் வந்து இன்னும் பிரின்சிபல் கிட்ட வீரவசனம் தான் பேசிட்டு இருக்கா. நீ உருவாக்குன இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்ல இருந்து யாருமே தப்பிச்சு வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி நீ என்னதான் அவங்க எல்லாரையுமே உன்னோடைய கண்ட்ரோல்ல வச்சுக்க பார்த்தாலும் அவங்கெல்லாம் அப்படியே இருந்துட மாட்டாங்க. உன்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வர சின்னதா ஒரு பாதை அவங்களுக்கு கிடைச்சா கூட
அதை அவங்க யூஸ் பண்ணி வெளியே வருவாங்க, உன்னையும் அழிப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அதுக்கேற்ற மாதிரியே இங்க ஜேட் வந்து கான் மேல அந்த மிஷினை டெஸ்ட் பண்ணிடுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா கான் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஜேடுக்கெல்லாம் லைட்டா பயமா இருக்கு. மானும் கான் கான்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அவன் கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. பார்த்தா அவன் கையெல்லாம் கூட தொங்கிருச்சு. மான் பார்த்துட்டு என்ன தொங்கிருச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வந்து அவனை கூப்பிட்டு பார்க்கும்போது தான் அவன் கொரட்டை விடுற சவுண்டு பார்த்தா இவங்களுக்கு கேட்குது. ஸோ அப்போதான் அவன் உயிருக்கெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்லை, அவன் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான்றதே உங்களுக்கு புரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மிஷினை கிரியேட் பண்ணதுக்கான வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா கானோட சூப்பர் பவரே அவனுக்கு என்னதான் பண்ணாலும் தூக்கமே வராமல் இருக்கிறது தானே. பட் இப்போ அவன் தூங்கியிருக்கானா அந்த வைரஸ்ல இருந்தும் அவன் கியூர் ஆயிட்டான். அதே சமயம் அவனுடைய பொட்டன்ஷியலும் அவனை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ அதை பார்த்ததுமே 3 பேருக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. மான்லாம் ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா கானோட இத்தனை நாள் ஆசையே நிம்மதியாக கொஞ்ச நேரமாச்சு கண்ணு மூடி தூங்கணுன்றது தானே. அது இவனால முடியலன்னு தானே இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ இனிமே அவனுக்கு அந்த கஷ்டம் இல்லைன்னு சொல்லி தெரிய வர மான் அவனை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணி அழுகிறா. ஜெடும் கிளாரும் கூட ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே இப்போ இந்த பக்கம் பிரின்சிபல் பார்த்தா கிரேஸ் கிட்ட தான் கேட்குறாரு, அப்போது உன்னால் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, அதுதான் உன்னுடைய பொட்டென்ஷியலான்னு சொல்லி கேட்கும்போது, எது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இங்கே ஃபியூச்சரே நான் தான்ற மாதிரி சொல்கிறா. அதாவது கிரேஸோட பொட்டென்ஷியல் பார்த்தா ஃபியூச்சரில் இருக்க கிரேஸ் வந்து இப்போ இங்கே இருக்க கிரேஸோட பாடிக்குள்ளே வர முடியும் போல், அதுதான் அவளுடைய பொட்டென்ஷியலும் கூட. ஸோ இந்த விஷயம் இப்போ பிரின்சிபலுக்கு தெரிய வர அவரெல்லாம் பயங்கர ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. பேங்குமே அதே ஷாக்கில் தான் இருக்கான். இதில் பிரின்சிபல் வர இல்லை, சத்தியமாக இது நடக்க வாய்ப்பே இல்லை. 30 வருஷமா நான் இதை பற்றி எல்லாத்தையுமே படித்து கரைச்சி குடிச்சிருக்கேன். ஸோ எந்த ஹியூமனோட பொட்டென்ஷியலாலுமே இதை பண்ணவே முடியாது, எனக்கு அது நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு, என்னதான் நீ அதிகமாக அதை பற்றி படிச்சிருந்தாலும் நீ படித்ததை விட படிக்காதது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமை நீ ஒன்றும் உருவாக்கல, ஏற்கனவே இருந்ததை ஜஸ்ட் கண்டு தான் பிடிச்சிருக்க. அதனால எப்பயுமே எங்களுடைய பொட்டென்ஷியல்லாம் உன்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு சொல்லி நீயா நினச்சிக்க தேவையில்ல. இத்தனை நாளாக வெற்றியை மட்டுமே பார்த்ததுனால தான் இதுக்கப்புறம் உனக்கு தோல்வியே கிடையாதுன்னு சொல்லி நீயே நினைக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனால் இதுக்கப்புறம் நீ சந்திக்க போகிறது எல்லாமே தோல்விதான். சீக்கிரமாகவே உன்னுடைய எதிர்காலம் எங்கே இருக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்றத நான் உனக்கு காட்ட தான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பிரின்சிபல்லாம் பயங்கர காண்டில் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே ஒரு மாசான பிஜிஎம்மோட கிரேஸ் கொஞ்சம் வில்லத்தனமா பார்த்து சிரிக்க, பிரின்சிபல் அவளை பார்த்து முறைக்கன்னு சொல்லி அப்படி சீனி ஒரு மாதிரி கூத்தா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பேங் தான் இவங்க என்ன பேசிக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அவன் பாட்டுக்கு பாவமா நின்றுட்டு இருக்கான். ஆனா பிரின்சிபலும் ஒன்றும் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாதுல்ல. சரி அவர் கிரேஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ பெருசா பேச தெரிஞ்ச உனக்கு ஒரு விஷயத்த மறந்துட்டு நீ ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்க, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இனிமே இங்க ப்ரெசென்ட்ல என்ன நடக்க போகுதோ அதை வச்சுதான் அங்க ஃபியூச்சரையே டிசைட் பண்ண முடியும். இங்க நான் இந்த ப்ரெசென்ட்டை மாத்திட்டா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீ இருக்க முடியாதுல்ல. ஸோ என்னுடைய ப்ரெசென்ட்டையும் சரி உன்னுடைய ப்ரெசென்ட்டையும் சரி நான் மாத்தி காட்டுறேன். ஃபியூச்சர்ல உன்னை ஒரு ஆளே இல்லாம நான் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வேற ஏதோ பண்றதுக்காக பிளான் போட்டாரு போல. கிரேஸ்க்கு வந்து என்ன பண்றதுனே புரியல. அவ அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு இந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் நடக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு பசங்க எல்லாருக்குமே ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறதே பேங்க் தான். அதுவும் அந்த கிஃப்டட் ப்ரோக்ராமை பத்தி தான் ஆஹோன்னு பேசணும் போல. கீழே உட்காந்து எல்லாத்தையுமே பிரின்சிபல் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அவனுக்கும் வேற வழி இல்ல. எல்லாருக்குமே உங்களுடைய ஃபியூச்சரை பத்தி எப்பவாச்சும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அதனால இதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படவே வேண்டாம். ஏன்னா நீங்க டிசைட் பண்ண போற ஃபியூச்சர் கண்டிப்பா உங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய லைஃப் மாறும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க தேவையில்லாம எதை பத்தியும் குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்காம இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். நீங்க சூஸ் பண்ற இந்த பாத்தும் உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் பண்ணுன்னு சொல்லி நீங்க நம்பிக்கை வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசி முடிக்க கூட்டத்துல இருந்து ஒருத்த மட்டும் பார்த்தா எழுந்து கிளாப் தட்டிட்டு இருக்கான். அது யாருன்னு சொல்லி பார்த்தா ஓம் தான். இதெல்லாம் நீ உண்மையாவே தான் பேசுறியா இல்ல சும்மா ஆக்டிங்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கியா? இந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சா எந்த அளவுக்கு இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட போறாங்கன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இது உங்களுக்கான கரெக்டான பார்த்து தான் உங்களோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு சொல்லி இப்படி அவங்கள என்கரேஜ் பண்றிய, இது உனக்கே தப்பா தெரியலையான்ற மாதிரி சொல்லி கேட்க உடனே பிரின்சிபல் எழுந்துக்கிறாரு. பின்ன வேற என்ன பார்த்து அவங்க சூஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிற? எல்லாருக்குள்ளேயுமே நமக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கணும், நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லி ஆசை கனவு இருக்க தான் செய்யும். அதுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எக்ஸாம்ன்ற மாதிரி சொல்லும்போது, எது இந்த எக்ஸாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா, யாருக்கு அதுல சார் பூ சுத்த பாக்குறீங்கன்ற மாதிரி கேட்கறான். பிரின்சிபல் டென்ஷன் ஆகுறாரு. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் பொட்டென்ஷியல் இருக்கிறதுக்கும் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் நீங்க ஏன் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த பக்கம் பார்த்தா வேவ் சார் போம் சென்னா எல்லாம் சேர்ந்து அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேவ் பார்த்தா அந்த ஹாலில் இருக்க எல்லா ஸ்பீக்கர்லயுமே அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அதாவது பொட்டென்ஷியல் ஆக்டிவேட் பண்றதுக்காக ஒரு சவுண்ட் இருக்குமே, அந்த சவுண்டு கேட்குற மாதிரி பண்ணிடுறான். ஸோ இப்போ அந்த சவுண்டு பிளே ஆனதுமே அங்க கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு பார்த்தா
பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அதாவது எப்பயுமே இந்த போல சவுண்ட் கேட்கும் போது இந்த கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி கத்துவாங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணும் கத்துறா. அதை பார்த்துட்டு அங்க இருக்க பசங்களும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஓமுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நீங்க கேட்ட இந்த சவுண்டு தான் உங்களுடைய சூப்பர் பவரை ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ இந்த சவுண்டு கேட்டு அதுக்கு யாரெல்லாம் ரியாக்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா அதுக்காக இந்த சவுண்டு கேட்காத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்களே உங்களை நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்களும் பெட்டர் தான், உங்களாலேயும் எல்லாமே பண்ண முடியும். அந்த சவுண்டு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸை விட நீங்க ஒன்றும் குறைஞ்சவங்க எல்லாம் கிடையாது. அது மட்டும் நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பிரின்சிபல்லாம் வெறியாகிறாரு. உடனே பேங்க் பக்கமா தான் திரும்புறாரு. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டலாம் அந்த ஆடியோ ஃபைல் இருக்கோ அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடணும், இல்லைனா திருப்பி என்கிட்டயே கொடுத்துடணும்னு சொல்லி நான் உன்கிட்ட சொல்ல சொன்னா இல்லையா? அப்புறம் எப்படி இவனுக்கு அந்த ஆடியோ ஃபைல் இன்னும் கூட இருக்கு? அப்படி பார்த்தா நீ என்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட் இப்பவே முடிஞ்சிருதேன்ற மாதிரி கேட்கும்போது உடனே ஓம் அதுக்கும் சொல்றான், சார் இது நீங்க கிரியேட் பண்ண ஆடியோ கிடையாது சார், போமும் சென்னானும் சேர்ந்து புதுசா அந்த ஆடியோவை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு என்னவோ ஒரு வகையில நாங்க உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இத்தனை வருஷமா சார் போம் உங்ககிட்ட வேலை பார்த்ததுனாலதான் இந்த ஆடியோவை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அவர் கத்துக்கிட்டாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்ற மாதிரி சொல்லி அவரை பங்கமா வெறுப்பேற்றி விட்டுட்டு அப்படியே பசங்க கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, கிஃப்டட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்கும் இங்க நடக்க போற இந்த எக்ஸாமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரின்சிபலும் சரி மினிஸ்ட்ரியில இருக்கவங்களும் சரி எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நம்மளை ஏமாத்திருக்காங்க. உங்ககிட்ட இருக்கவங்களோட சந்தோஷத்தை பறிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதோ தனியா ஒரு புதுசான வாழ்க்கையை கொடுக்க போறதுக்காக தான் இந்த எக்ஸாமே கண்டக்ட் பண்றோம்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசையை வர வச்சு உங்களை படிப்பை தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். ஏன்னா நீங்க படிக்காமலே எப்படி ஒரு கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸா ஆகணும்ன்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்ல போறான்றது தெரியாம அங்க பசங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அதே சமயம் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே இந்த பக்கம் வேவ் சார் போமா அப்புறம் சென்னான் எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு வேவ் தான் வந்து சார் கிட்ட கேட்குறான், சார் இது ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? லைட்டா எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கேன்ற மாதிரி கேட்க, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் வேவ். அந்த எக்ஸாம் நடக்காம போனாலும் சரி, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாம இருந்தாலும் சரி, ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா கூட கண்டிப்பா பிரின்சிபலோட பிளான் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா எக்ஸாம் ரூமுக்கு வெளியே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சவுண்ட் கேட்டு அவங்களுடைய கிஃப்ட் செல் ஆக்டிவேட் ஆயிட்டாலும் கண்டிப்பா பிரின்சிபலால அவங்க யாரையுமே அந்த NX-88 வைரஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது போதாதான் நமக்குன்ற மாதிரி சொல்ல, அப்போனா இப்பதான் நம்ம கரெக்டான பாத்துல போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சனானும் பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க போல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மண்டியை கழுவி அவங்களை எப்படியாச்சும் இந்த எக்ஸாமை எழுத விடாம ஸ்டாப் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட பிரின்சிபலோட பிளான் பார்த்தா பாதி ஃபெயில் ஆன மாதிரி தானே. அதனாலதான் இவங்க பக்கவா பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க ஓமோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, தேவையில்லாம நீங்க எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போய் அங்க உட்காந்து எக்ஸாம் எழுதி கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸா ஆகிறத விட நான் சொல்ற இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தா, கிஃப்ட் செல் ஆக்டிவேட் பண்ணி விடுற இந்த ஆடியோ ஃபைலை நான் எல்லாருக்கும் பொதுவா இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி விடுறேன். அதை கேட்டுட்டு நீங்களே நீங்க கிஃப்டடா இல்லையான்றத கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த ஆடியோ கேட்டு அதுக்கு யாரெல்லாம் ரியாக்ட் ஆகுறீங்களோ அவங்க எல்லாருமே கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க தேவையில்லாம படிச்சு பிரின்சிபல் சொல்ற மாதிரி எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. இந்த ஆடியோவை கேட்டாலே நீங்க கிஃப்டடா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலாம். அதனால இவர் சொல்றதெல்லாம் நம்பி நீங்க தேவையில்லாம கஷ்டப்பட்டு படிக்கிறத நிறுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கனவை நோக்கி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்க பேசிட்டு இருக்கான். பிரின்சிபலுக்குலாம் தலை வலியா இருக்கு, இவனுங்க ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஏன்னா அவருக்குமே நல்லா தெரியுது. ஸோ இப்போ ஓம் பேச அங்க இருக்க பசங்களும் இதை கேட்டுட்டு இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்கு, படிக்காமலே நம்மளும் கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக முடியும்னா அப்புறம் ஏன் நம்ம தேவையில்லாம படிச்சு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தா ஹேஷ்டாக் அடுத்து தெரிக்க விட ஆரம்பிச்சிடுறாங்க. இது போல இந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமே வேணாம், அதை பேன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா இப்ப பரவ ஆரம்பிக்கவும் அடுத்த நாளே பார்த்தா இது பெரிய நியூஸ் ஆயிருது. நியூஸ்லலாம் கூட இது போல பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் நடக்க போறது இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அதை அட்டன் பண்ண போறதே இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. பிரின்சிபலுக்குலாம் செம்ம தலைவலியா இருக்கு. அவர் இத்தனை நாள் கனவாச்சு இது போல ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுன்றது. ஸோ இப்போ அதுவே நாளைக்கு நடக்குமா நடக்காதான்ற நிலைமையில இருக்குமோ அவருக்கு என்ன பண்றதுனே புரியல. ஒரே கால் மேல காலா பண்ணி, என்னாச்சு சார், நாளைக்கு எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பண்ணணுமா வேணாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கூட இவர் அசர்ல, எல்லா வேலையும் நடக்கணும், நாளைக்கு நான் சொன்ன மாதிரியே அந்த எக்ஸாம் நடக்க தான் போகுதுன்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இவர் தனியா யாருக்கோ கால் பண்ணி அந்த ஸ்டூடெண்டோட கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. யாருடா அந்த ஸ்டூடெண்ட்னு சொல்லி பார்த்தா கிரேஸ் தான். கிரேஸ் கதையை முடிக்க சொல்லி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு போல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கிரேஸை யாருக்குமே தெரியாம தனியா ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா பேங் வந்து ஓம கூட்டிட்டு பிரின்சிபல் கிட்ட தான் வரான். ஏன்னா அவர் தான் ஓம கூட்டிட்டு வர சொல்லியிருந்திருப்பாரு போல. ஸோ இப்போ அவன் வந்ததுமே பிரின்சிபல் அவன் கிட்ட தான் பேசுறாரு. உண்மையை சொல்லு சார், போம் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனா, உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனை அனுப்பிலாம் என்ன தோக்கடிச்சிட முடியும்னு சொல்லி நினைக்கிறானா, அது மட்டும் ஒரு நாளும் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி சொல்ல
நான் ஒன்றும் சார் போம் சொல்லிலாம் இதை பண்ணலையே, நான் நினச்சதை பண்ணுறதுக்கு அவரு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி இவனும் சொல்கிறான். சரி இப்போ நீயே சொல்லு, உனக்கு இப்போ என்ன தான் வேணும்? ஜஸ்ட் அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமை நடக்க விடாமல் பண்ணுறது தான் உன்னோட எண்ணம்னா அதுக்கு நீ அப்போவே அந்த ஆடியோவை பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணி விட்டுருப்ப. ஸோ உண்மையாகவே உனக்கு என்ன தான் வேணுன்ற மாதிரி கேட்க நான் அங்கே சொன்னதை தான் இப்போவும் சொல்கிறேன். நடக்க போகிற அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு அந்த NX-88 வைரஸ் அழிச்சிட்டு கூடவே நீங்களும் இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி சொல்கிறான். இது எல்லாத்தையுமே இந்த வேவு சார் போம் சனான் அப்புறம் மற்ற பசங்க எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வேவ் இருக்க வர என்ன கவலை, பிரின்சிபல் ரூமில் இருக்க CCTV ஹேக் பண்ணி கூடவே ஓம் கிட்ட ஒரு மைக்கையும் அங்கே பிளேஸ் பண்ண சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பான் போல. அதனால தான் அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே இவங்க பார்த்தா இங்கே லைவாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் இப்போ பிரின்சிபல் கிட்ட ஓமோ என்ன சொல்கிறான்னா, எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எங்களோட பிளானை கேன்சல் பண்ணிடுறோம், அப்படி இல்லைன்னா இப்போவே அங்கே சார் போம் அந்த ஆடியோவை பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணிடுவாருன்ற மாதிரி சொல்லி பிளாக்மெயிலே பண்ணேன். பிரின்சிபல் பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நீ சொல்கிற எதையுமே நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாரு. இவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா யோசிச்சு தான் சொல்கிறீங்களான்ற மாதிரி ஓம் கேட்க நான் யோசிச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா இது போல ஒரு விஷயம் நடந்தா இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லி சார் போமுக்கு நல்லாவே தெரியும். அதோட இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுற அளவுக்குலாம் உங்கள் சார் போமுக்கு தைரியம் இல்லைன்றதும் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல இங்கே பசங்க எல்லாருமே அப்படியே சார் போமை பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. வேவும் திரும்பி சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஜஸ்ட் சிங்கிள் டச் தான், உங்களை இவ்வளோ மட்டமாக பேசினார்ல அவருக்கு நம்ம யாருன்றத காட்டிடுவோன்ற மாதிரி சொல்லவும் சார் போமும் பார்த்தா ஓகே அந்த ஆடியோவை அப்லோட் பண்ணி விட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே வேவ் அதை அப்லோட் பண்ணுறதுக்காக போகும்போது தான் இங்கே பிரின்சிபல் பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு, இது போல் என்னதான் நீங்கள் அந்த ஆடியோவை பப்ளிக்காக அப்லோட் பண்ணாலும் இது மூலியமாலாம் அவங்களால என்ன தோக்கடிச்சிடவே முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டதுமே சார் போம் பார்த்தா இருவே ஒரு நிமிஷம் அப்லோட் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா பிரின்சிபல் இங்கே அப்படி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீங்கள் எல்லாருமே நான் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அது மூலியமாக கிடைக்கிற கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்க போகிறேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையாகவே நான் அதையும் தாண்டி ஒன்று பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா அன்றைக்கி மினிஸ்ட்ரியில இருந்து கிரேஸும் தேர்டும் அந்த வைரஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து சார் போம் தானே அவங்க கிட்ட இருந்து கொண்டு போயிருப்பாரு. அதில் எது உண்மையான வைரஸ்ன்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர் அதை பிரின்சிபல் கிட்ட தானே கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த உண்மையான வைரஸை வச்சு பிரின்சிபல் பார்த்தா புதுசாக ஒரு வைரஸை கிரியேட் பண்ணி அதை தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை தான் ஸ்கூல் ஃபுல்லாக வாட்டர் பாட்டிலாக வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்கூலில் விற்கிற வாட்டரை தான் குடிக்கணும்னு சொல்லி இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புதுசாக மினிஸ்ட்ரியில் கிரியேட் பண்ண வாட்டர் பாட்டில்ஸை விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை ஜெயிட் கூட அப்போ நோட் பண்ணிட்டு ஓம் கிட்ட சொல்லியிருப்பான், பாத்தியா இப்போ திடீர்னு நம்ம ஸ்கூலில் பிரின்சிபல் இப்படி ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காரு, மேபி இந்த வாட்டர் பாட்டில் மூலியமாக கூட அவங்க இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணுன்ற மாதிரி ஜெயிட் பார்த்தா அப்போ சும்மா ஒரு கெஸ்ட்ல தான் ஓம் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ பிரின்சிபல் இதை சொன்னதுக்கு அப்புறமா தான் அன்னைக்கு நம்ம கெஸ் பண்ணதே கரெக்ட்னு சொல்லி ஜேடுக்கும் ஓம்க்கும் புரியவே வருது. இது கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பழைய NX-88 வைரஸ் பார்த்தா ஜஸ்ட் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அதுவும் அவங்க எக்ஸ்ட்ரீமாக அவங்களுடைய பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ பிரின்சிபல் அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்க புது வைரஸ் பார்த்தா நார்மலான ஸ்டூடெண்ட்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தா இன்னொருத்திக்கு ஸ்கூலில் இருக்க பாதிக்கு பாதி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகி தான் இருப்பாங்க. இதெல்லாம் இப்போ பிரின்சிபல் சொல்லிட்டு ஸோ அவங்களுக்குலாம் க்யூர் வேணும்னா அவங்க என்னுடைய கண்ட்ரோலில் இருந்து தான் ஆகணுன்ற மாதிரி சொல்ல எல்லாருமே இது கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவர் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லைல்ல. ஸோ எல்லாருமே இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பிரின்சிபலும் என்னவும் நீ பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே சொதப்பிருச்சு, இப்போ வச்சு நீயே ஒழுங்காக சரண்டர் ஆகிடுறியா, இல்லை என்னுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி உன்னை சரண்டர் ஆக வைக்கணுமான்ற மாதிரி கேட்க ஓமுக்கு லைட்டாக பயமே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் சார் போமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேவ் கிட்ட சொல்லி இப்போவே உடனே ஓம் கிட்ட சொல்லு, அவனை சரண்டர் ஆகிறதுக்கு ஒத்துக்க சொல்லுன்ற மாதிரி சொல்ல பக்கத்தில் சென்னாலாம் கேட்டுட்டு காண்டாகிறாரு. டே என்னடா பேசிட்டு இருக்க, அவன் பாவம் நம்ம சொன்னதை கேட்டு தானே அவங்க போனா, இப்போ அவனை போய் சரண்டர் ஆக சொன்னா பழையெல்லாம் நம்ம தானே ஏற்றுக்கணும், பேசாமல் நம்மளே போயிடலாமான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களாம் இங்கே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த பக்கம் ஓம் பார்த்தா பாவமாக திருட்டு மொழி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு பயமா இருக்கு. பக்கத்தில் பேங்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்றுட்டு இருக்கும் போது தான் சரண்டர் ஆக வேண்டியது அவன் கிடையாது நீங்க தான் சொல்லிட்டு உள்ள ஒரு ஆளோட என்ட்ரி. யாருன்னு சொல்லி பார்த்தா கிரேஸ் தான். பிரின்சிபல் பார்த்தோன்னே மிரண்டு போறாரு. நீ எப்படி உயிரோட வந்த, உன்னை எப்படி இங்கே விட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நீங்கள் வச்சிருந்த ஆளெல்லாம் ரெண்டும் வேஸ்ட்டுங்க, அதான் அவனுங்களை மேனிப்புலேட் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆகி இங்கே வந்துட்டேன்ற மாதிரி கிரேஸ் சொல்கிறா. ஆக்சுவலி 2 ஆளுங்க அவளை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பார்த்தா அவங்க ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்கன்றத பற்றி அவள் சொல்லியிருந்திருப்பா. இப்போ நீங்கள் அந்த பிரின்சிபல் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதை பண்ணீங்கன்னா கடைசி காலத்தில் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும், கடைசியாக சாகிற வர நீங்கள் ஜெயிலில் மட்டும்தான் இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஏன்னா இவ ஃபியூச்சர்ல இருந்து தானே வந்திருக்கா. ஸோ ஈஸியாக அதெல்லாம் பற்றி சொல்லவும் அவங்களும் நம்பிட்டு அப்படியே அவளை விட்டு இருந்திருப்பாங்க. அப்படிதான் இவ பார்த்தா எஸ்கேப் ஆகி இங்கே வந்திருப்பா போல. ஸோ இப்போ அதெல்லாம் இவ சொல்லி முடிக்கவும் பிரின்சிபல்லாம் வெறி ஆகுறாரு. கிரேஸும் விடாம இத்தனை நாளாக ஜெயிச்சுட்டே இருந்தேன்ற திமிரில் தானே ஆடிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நீங்கள் தோக்க போறீங்க, இதுதான் உங்களோட கடைசியான நாள்ன்ற மாதிரி சொல்ல இவரால் அதெல்லாம்
ஐடியாலாம் கேட்கும் போதே ஏத்துக்க முடியல, பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இதுக்கே டென்ஷனானா எப்படி, இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் நிறைய இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அப்பதான் இன்னொரு உண்மையாவே சொல்றா. அது என்னன்னா, பிரின்சிபல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார்ல, நான் அந்த பழைய NX-88 வைரஸை வச்சு புதுசாக ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணி அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஆக்சுவலாக அது உண்மையான NX-88 வைரஸே கிடையாது, அது ஒரு டூப்ளிகேட் தான் போல. அது எப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைக்கி சார் போம் வந்துட்டு இவங்க எல்லாரையுமே ஸ்டாச்சுவாக ஆக்கிட்டு அப்புறம் அந்த வைரஸை எடுத்துகிட்டு போய் ஒரு லாக்கரில் தான் ஃபஸ்ட்டு சேஃபாக வச்சுருந்துருப்பார் போல். அதனால இவ என்ன பண்ணியிருப்பா, அந்த ஒரிஜினல் வைரஸ்க்கு பதிலாக ஒரு டூப்ளிகேட்டான வைரஸை அங்கே மாற்றி வச்சுட்டு வந்திருப்பா. ஸோ அதை தான் பிரின்சிபல் பார்த்தா உண்மையான வைரஸ்ன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதிலிருந்து புதுசாக இன்னொரு வைரஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா அந்த வைரஸ் மிக்ஸ் வாட்டர் குடிச்ச பசங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே ஆகிருக்காது, அவங்க எல்லாருமே சேஃப் தான். கொஞ்ச நாள்ல சீக்கிரமாவே அவங்கலாம் நார்மல் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரின்சிபலுக்கு இப்படி ஒரு புது வைரஸை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதே அந்த மினிஸ்ட்ரியில வேலை பார்த்துட்டு இருக்க சயின்டிஸ்ட் தானே. அவங்களுக்கு என்ன ஒரு வைரஸை பார்க்கும்போது இது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட் ஆனா கூட தெரியாம இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே அது டூப்ளிகேட்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பத்தி பிரின்சிபல் கிட்ட எதுவுமே சொல்லாம அவர்கிட்ட இருந்து அதை பத்தி மறைச்சிருக்காங்க. ஏன்னா இவர் கண்டிப்பா இது போல ஒரு வைரஸை கிரியேட் பண்ணிட்டா மினிஸ்ட்ரிக்கே பேக் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் எல்லாருமே பிரின்சிபலை சேர்ந்து ஏமாத்தி முட்டாளாக்கியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கிரேஸ் சொல்லி தான் பிரின்சிபலுக்கே தெரிய வருது. ஆனால் அவரால் அதெல்லாம் நம்பவே முடியல. நம்பிதான் சார் ஆகணும். ஏன்னா நீங்க உங்ககிட்ட தான் மொத்த பவரும் இருக்குன்ற தைரியத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க. அதுதான் நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லவும் இவர் அப்ப கூட அதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறாரு. நீங்க அதை நம்பணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நடந்த இதுதான் உண்மை, அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு இனிமே எண்டுன்ற மாதிரி சொல்லி கிரேஸ் பார்த்தா கிட்டத்தட்ட சந்திரமுகி மாதிரியே மாறுறா. ஆனா இவரும் அதை ஏத்துக்க முடியாம, உன்னால் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போக முடியும்னா ஒரிஜினல் வைரஸை இருந்த இடத்துலயே அதை மாற்றி வச்சுட்டு நான் சொன்னதை நடக்கிற மாதிரி எல்லாத்தையுமே திரும்ப மாற்றி வைன்ற மாதிரி அவருடைய சூப்பர் பவர் மூலயமா அவளை கண்ட்ரோல் பண்ணி சொன்னா. இவ என்னடானா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக கேட்குறா. இதை பார்த்துட்டு பக்கத்தில் பாங்கி ஒரு நிமிஷம் மிரண்டு போகிறான். பிரின்சிபலும் இதை நம்ப முடியாமல் கிட்ட வந்து அவளை டச் பண்ணி கூட சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அப்போ கூட இவளுக்கு எதுவுமே ஆகலை. நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுதான் உங்களுக்கு கடைசி. உங்களோட தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் நீங்கள் தோற்று போனது தான்ன்ற மாதிரி சொல்ல இவரால் முடியவே இல்லை. ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறாரு. பதட்டமாகுது. அவருக்கு கையெல்லாம் வர நடுங்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்தா அங்கே பசங்க சார் போன்ச்சனான்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பதான் இங்க பாங்குமே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு நாள் பிரின்சிபல் இவங்கிட்ட சொல்லியிருப்பார்ல, உன்னுடைய மைண்ட் எப்போ உன்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து நீ பயப்படாம இருக்கியோ அப்போ மட்டும்தான் உன்னால அடுத்தவங்க மேல சூப்பர் பவரை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இவருக்குமே அதே சூப்பர் பவர் தானே. அப்போ இவருமே எப்போ அவருடைய மைண்டு கண்ட்ரோல்ல இல்லாம லைட்டா கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரோ அப்போ அவருடைய சூப்பர் பவருமே ஒர்க் ஆகாது தானே. ஸோ அதை இவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். அதனால தான் இப்போ இவர் சூப்பர் பவர் யூஸ் பண்ணும்போது கிரேஸ் மேலே அது ஒர்க் ஆகலைன்றது இவனுக்கு புரியுது. ஏன்னா பிரின்சிபல் இப்போ நம்ம தோத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் இப்போ இவர் இவ்வளோ தூரம் சொல்லியும் கூட கிரேஸ்க்கு எதுவுமே ஆகலை போல. ஏன்னா இவர் தான் பயத்தில் இருக்காருல்ல. ஸோ பாங்குமே இதுக்காக தான் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்ல பிரின்சிபலுக்கு இதுவும் ஷாக்கு. அட பாவி, அப்போ நீயும் இவ்வளோ நாளாக என் கூட இருந்து என்னை ஏமாத்திட்டு தான் இருந்தியான்ற மாதிரி கேட்கும்போது, பின்ன வேற என்ன நினச்சிங்க? நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் சொன்னதை நம்பி உங்கள் கூட சேர்ந்து நானும் உங்களை மாதிரியே மாறிடுவேன்னு நினச்சிங்களா? அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என்னதான் நான் உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் இவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணியிருப்பான், பிரின்சிபல் கூட சேர்ந்து அவர் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒத்துக்கிற மாதிரி எல்லாத்தையுமே கூட இருந்து பண்ணிட்டு சைட் பை சைடு பார்த்தா ஜேடை மீட் பண்ணி நீ அந்த மிஷினை கிரியேட் பண்ணு, அதுதான் நம்ம எல்லாரையுமே காப்பாற்றோன்ற மாதிரி அவன் மேலே சூப்பர் பவரை யூஸ் பண்ணி சொல்லி விட்டு வந்திருப்பான். ஸோ அதனால தான் ஜேடு வந்துட்டு அந்த மிஷினை கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்கான் போல. அதே மாதிரி இன்னொரு நாள் ஓம் பார்த்தா அந்த வைரஸ் இருக்கு இல்லையா, அதையே வந்துட்டு அவனுடைய சூப்பர் பவர் யூஸ் பண்ணி மொத்தமாக மறைய வச்சிருப்பான். அந்த டைம் கரெக்டாக அங்கே பேங் வந்திருப்பான். நீ இப்படி பண்ணுறது மூலயமா எதுவுமே மாற போகிறதில்ல. ஏன்னா நீ இந்த வைரஸை மறைய வச்சா அவங்க இதே போல் இன்னும் அதிகமான வைரஸை தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஒரு யூஸும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பார்த்தா ரெண்டு பேருமே தனியாக வந்து பேசிகிட்டு இருந்திருப்பானுங்க. அப்போ தான் ஓம் கேட்டிருப்பான், சரி இப்போ நம்ம அதுக்கு என்ன தான் பண்ணுறது? நீ என்னடா நான் அவர் சொல்கிறத கேட்டுட்டு அவர் கூட போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். உண்மையாகவே தான் அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்குறியாடான்ற மாதிரி கேட்கும்போது நான் அப்படி பண்ணுவேன்னா, ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா வேவுக்கு அந்த மெடிசன் கிடைக்கணும்னா நான் அவர் கூட இருக்க மாதிரி அவரை நம்ப வச்சு தான் ஆகணும். ஸோ நான் அங்கே இருக்க டைமில் நீங்கள் நான் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணுங்கள். இப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது எப்படியாச்சும் அந்த எக்ஸாமை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுன்றத மட்டும் நீ யோசின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஓம் தான் இந்த ஐடியாவே கொடுத்துருப்பான். பேசாமல் நம்ம ஒன்று பண்ணுவோம், எக்ஸாம் எழுத விடாமல் பசங்க எல்லாரையுமே பிரெயின் வாஷ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கணும்னு வேணால் நினைப்பாங்களே தவிர யாரு தான் அதுக்காக எக்ஸாமுக்கு படித்து நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்லாம் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு நமக்கு இருக்க ஒரே வழி அந்த ஆடியோ தான். அதை வேணா வச்சு நம்ம பிளாக்மெயில் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவனுங்க பார்த்தா அந்த ஆடிட்டோரியம்
ப்ரோக்ராமில் அன்றைக்கி பேங்க் பேசும்போது ஓம் ரொம்ப தைரியமாக பேசியிருப்பான் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஓமோட ஐடியா தான். இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்க பிரின்சிபல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு எல்லாரும் அடி மேலே அடியாக கொடுத்துட்ருக்காங்க. இவரால் தாங்கவே முடியல. அதெல்லாம் எல்லாரும் கூட சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்கல்ல. கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் என்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்காகவே கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது மூலியமாலாம் நான் தோற்றுருவேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி ஒரு சின்ன பசங்க கிட்டலாம் நான் தோற்று போகவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் பேங்க் அதுக்கெலாம் அசரவே இல்லை. நீங்கள் எங்ககிட்ட தோற்று போகல சார், ரியாலிட்டி கிட்ட தோற்று போயிருக்கீங்க. அதை நீங்கள் நம்பிதான் ஆகணும். நீங்கள் இப்போ தோத்துட்டீங்க, அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் இத்தனை நாளா ஏதோ இந்த உலகமே உங்கள் கையில் தான் இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, எப்போ நம்மளையே ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி நினச்சிக்கிறோமோ அன்னிலேருந்தே நம்மளுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு. அதே தான் உங்களுக்கும் இப்போ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப தைரியமாக பேசி முடிக்க பிரின்சிபல்லாம் செம்ம காண்டாகிறாரு. ஏன்னா இத்தனை நாளாக பெரிய பெரிய ஆளுங்களை கூட இவருடைய கண்ட்ரோலில் வச்சு இவ்வளோ தூரம் வந்தவர் இப்போ இந்த சின்ன பசங்க கிட்ட போய் தோற்று போயிட்டார்ல. ஸோ அதை அவரால் நம்பவே முடியல. பேங்கும் இப்போ என்ன பண்ணுறான், அவர்கிட்ட வந்து அவருக்கு கையை பிடிச்சி, வேற வழியே இல்லை சார், நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நீங்களே உங்கள் வாயால் ஒத்துக்கோங்க. இதுவரை இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமில் நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே சொல்லி நீங்களே சரண்டர் ஆகிருங்கன்ற மாதிரி சொல்ல, பேங் உனக்கு தான் தெரியும்ல நம்ம 2 பேருக்கும் ஒரே சூப்பர் பவர் தான். ஸோ உன்னுடைய பொட்டென்ஷியல் ஏன் மேலே ஒர்க் ஆகாதுன்றது உனக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்க, அது உண்மைதான் சார். ஆனால் நீங்கள் எப்போ ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கீங்களோ அப்போ என்னுடைய பவர் உங்கள் மேலே ஒர்க் ஆகும். நீங்களும் நானும் 2 பேருமே ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தானே 2 பேராலையும் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் இப்போ தான் நீங்கள் லைட்டாக தடுமாற ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை. நான் சொல்கிறது நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நீங்களே போய் நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே இருங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே தண்டனைன்ற மாதிரி சொல்ல, பிரின்சிபலால் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். பேங்க் சொல்கிற எல்லா இதுக்குமே அவர் பார்த்தா மேனிபுலேட் ஆகிட்டாரு. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இங்கே கிரேஸு ஓம் எல்லாருமே சிரிக்க, அங்கே பசங்களும் இதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஹாப்பி ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா 3 பேருமே பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வராங்க. சார் போமை பார்த்துட்டு பேங்க் தான் கேட்குறான், சார் இந்த வாட்டி நம்ம உண்மையாவே ஜெயிச்சிட்டோம் தானே, இல்லை இதுவும் பொய்யா மாறிடுமான்ற மாதிரி கேட்க, இல்லை பேங்க் உண்மையாவே நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி சொல்ல பசங்க எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எத்தனை நாள் போராட்டத்துக்கு அப்புறமா இதை இவங்க சாதிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா டைமும் தொடர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சிருச்சுல. ஸோ இதோட வந்து இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமும் முடியுது போல. அதனால அவனுங்க வந்து இந்த கிஃப்டட் கிளாஸ்ல உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு பார்த்தா கிரேஸ் வரா. கிரேஸை பார்த்ததுமே இவங்களுக்கு வந்து அவ யாருன்றதே தெரியல. ஏன்னா பிரின்சிபல் சொல்லி சார் போம் தான் கிரேஸ் கூட படித்த எல்லா பசங்களோட மெமரிஸ்லையும் அவளை பற்றின எல்லா ஞாபகத்தையுமே அழிச்சிட்டார்ல. ஸோ அதனால இவங்களுக்கு ஞாபகமே இல்லை போல. அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு வழியாக எல்லாத்தையுமே ஞாபகம் வர வச்சுட்டா. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் புரிய வருது. அப்போதான் கேட்குறானுங்க, அப்போ உன்னுடைய பொட்டென்ஷியல் ஃபியூச்சர் பொட்டென்ஷியலா, பரவாயில்லையே இது ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது தான் பார்க்கறதுக்கு வேணா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இதனால எனக்கு நிறைய பிரச்சனையும் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு இந்த பொட்டென்ஷியல் மூலிமா என்ன பிரச்சனை இருக்குன்றதையும் சொல்றா. ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபியூச்சர்ல இருந்து டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தானே கிட்டத்தட்ட. ஸோ ஃபியூச்சரில் இருக்க கிரேஸ் வந்துட்டு இப்போ இருக்க இந்த கிரேஸோட உடம்புக்குள்ள வந்துட்டு போகிறது மூலிமா ஃபியூச்சரில் இருக்க கிரேஸோட பாடி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்கும். அப்படி அங்கே வீக் ஆச்சுன்னா இப்போ இங்கே இருக்க இவளுக்குமே லைட்டாக அதோட சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதையே வந்துட்டு அவங்க ஒரு 4 தடவை வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. ஸோ அதனால தான் இதுக்கப்புறமா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்தெந்த டேஸ்லாம் தேவையான இருக்க டேஸோ அந்த டேஸ்க்குள்ளே மட்டும் ஃபியூச்சரில் இருந்து இப்போ இருக்க இந்த கிரேஸோட பாடிக்குள்ளே வந்துட்டு போயிருப்பாங்க. அப்படி இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து தான் பார்த்தா அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது கிரேஸ் மட்டும் அந்த நீடில் பார்த்தோன்னே தட்டி விட்டுட்டு போயிருப்பாள். அது கூட அவன் நீடில் பார்த்து பயத்தினால இல்லை போல. ஃபியூச்சர்ல இருந்து வந்தவங்க தான் கண்டிப்பாக இது மூலயமா ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அந்த இன்ஜெக்ஷன் போட விடாமல் தடுக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்க. அந்த ஞாபகம் அப்போ அவளுக்கு இருந்திருக்காது. அதே மாதிரி 2வது நாள் வந்துட்டு பேங்கை காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பா இல்லையா, அன்னைக்கு கூட மேலே இருந்து குதின்ற மாதிரி அவனை சொல்லியிருப்பாளே. ஸோ அது கூட பார்த்தா ஃபியூச்சர்ல இருந்து வந்தவங்க பார்த்து விட்ட வேலை தான். ஸோ இப்படி எந்தெந்த நாள்லாம் ஏதாச்சும் பெரிய ஆபத்து நடக்க போகுதோ அப்போ மட்டும் இவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர்ல இருந்து இவளுடைய பாடிக்குள்ள வந்து அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திருப்பாங்க. ஏன்னா இவங்க நிறைய வாட்டி இது போல டைம் ட்ராவல் பண்ணி வந்தப்போலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணா அது மூலியமா இன்னொரு பிரச்சனை வர்றதை இவங்க அப்பவே நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இது போல எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கடைசியா அப்படியாச்சும் அந்த பிரின்சிபலுக்கு ஒரு முடிவு கட்டிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி அவங்க நினைச்ச மாதிரியே பிரின்சிபலை தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இவங்க சொல்லி முடிக்க 2 பேருமே இதை கேட்டுட்டு, அப்போ இப்போ எங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது உண்மையான கிரேஸ் கிடையாதா, ஃபியூச்சர்ல இருந்து வந்த கிரேஸான்ற மாதிரி கேட்க அவ்வளோ ஆமான்ற மாதிரி சொல்றா. அதோட நீங்கள் 2 பேருமே ஃபியூச்சரில் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம். இனிமேல் பாஸ்ட்டை பற்றிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் எந்த பாத்தை சூஸ் பண்ணாலும் சரி அதுதான் உங்களுக்கு கரெக்டான பாத்துன்றத முதல்ல நீங்கள் நம்புங்கன்ற மாதிரி சொல்லி 2 பேருக்குமே அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போனா இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க மாட்டியா, இதுதான் உனக்கு கடைசி நாளான்ற மாதிரி டைம் கேட்கும்போது ஆமாம், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடித்தா மட்டும்தான்
இன்னைக்கு எனக்கு கடைசி நாளா இல்லையான்றது தெரியும். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணி முடிக்கணுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் பசங்க சார் போகும் அப்புறம் சனான்னு எல்லாருமே பார்த்தா அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரியே பிரின்சிபல் எப்படியோ ஒரு வழியா ஒழிச்சு கட்டியாச்சு. ஆனா இன்னும் வந்துட்டு மினிஸ்ட்ரி கிட்ட தான் அந்த வைரஸ் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு அவங்க ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கிட்ட எப்படி பேசி அந்த வைரஸ் எல்லாத்தையும் மொத்தமா அழிக்க வைக்கலாம்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது தான் சனான் வந்து சொல்றாரு, எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கணும், நம்ம கிட்ட தான் ஆடியோ ஃபைல் இருக்குல்ல, அதை பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம், அவ்வளவுதானே, அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுலன்ற மாதிரி சொல்ல, இல்ல இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு எந்த வழியுமே இல்லைன்னா அவங்கள பிளாக்மெயில் பண்றதுக்காக நம்ம இதை பண்ணலாம். ஆனா இப்போதான் நம்ம கிட்ட வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம அவசரப்பட்டு அதை பண்ண வேணான்ற மாதிரி சொல்ல சனான் கோவப்படுறாரு. இப்படியே சர்போம் சனான் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல சனானே காண்டாகி, சரி நம்ம ஏன் இப்போ தேவையில்லாம சண்டை போடணும், பேசாம இதுக்கு ஒரு நல்ல முடிவா பேங்கே சொல்லட்டோன்ற மாதிரி பேங்க யோசிக்க விட்டுடுறாங்க. அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஜேடுக்கு பார்த்தா வேவ் கிட்ட இருந்து கால் வருது. ஏன்னா இப்போ வேவ் எங்க வந்திருக்கானா, பிரின்சிபல் வந்து சீக்கிரட்டா ஒரு பிளேஸ் வச்சிருப்பார் இல்லையா, டைமை கூட கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பாங்களே அந்த இடத்துக்கு தான். ஏன்னா அங்கே வந்துட்டு பிரின்சிபலோட பர்சனல் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கு போல. ஸோ அதில் பார்த்தா அந்த வைரஸ்க்கான கியூர்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருப்பார்ல, அதுக்கான டேட்டாஸ்லாம் அதில் இருக்கும் போல. ஸோ அதை மட்டும் அவன் எப்படியாச்சும் ஹேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான்னா இதை வச்சு நம்ம மினிஸ்டர் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு தான் ஐடியா கொடுத்து ஜேட் வந்து அவன் அங்கே அனுப்பி வச்சிருப்பான் போல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேவ் தான் கால் பண்ணி நான் எல்லாத்தையுமே சீக்கிரமா எடுக்க ட்ரை பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜேடும் அதை கேட்டுட்டு சீக்கிரமா பண்ணு, ஏன்னா மினிஸ்ட்ரியோட ஆளுங்கெல்லாம் அங்கே வந்துட்டு இருக்கிறதா இப்போதான் எங்க அப்பா எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, அதனால உன்னால முடிஞ்ச வர சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறேன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த விஷயத்தை இப்போ பேங்க் கிட்ட சொல்ல பேங்கும் அதை கேட்டுட்டு இதுவும் நல்ல ஐடியா தான், ஏன்னா நமக்கு அந்த டேட்டாஸ்லாம் கிடச்சிருச்சுன்னா இதை வச்சே நம்ம மினிஸ்டர் கிட்ட ஏதாச்சும் பேசி அந்த வைரஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படி அவனுங்க பேசிட்டு சரி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அகைன் பார்த்தா வேவ் கிட்ட இருந்து கால் வருது. என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தா பிரின்சிபலோட கம்ப்யூட்டர்ல வந்துட்டு அந்த டேட்டாஸ் எதுவுமே இல்லையா, எல்லாமே மொத்தமா டெலீட் ஆயிருக்கான். ஸோ அது எப்படி நடந்துச்சுன்றதே இவன் தெரியலன்னு சொல்ல ஜேடுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. இப்போ இந்த விஷயத்தை இவன் பேங்க் கிட்ட பசங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். அவங்களும் அதை கேட்ட உடனே எப்படி இதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை பிரின்சிபலே இப்படி எதுவும் நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சு அவரே தான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாரா என்னன்ற மாதிரி கேட்க, இல்ல அதை டெலீட் பண்ணது பிரின்சிபல் கிடையாது நான் தான்ற மாதிரி சொல்லிட்டு கிரேஸ் வரா. கூடவே டைம் தேர்ட் ரெண்டு பேருமே வராங்க. அப்பதான் கிரேஸ் வந்துட்டு இது எதையுமே பிரின்சிபல் பண்ணல, நான் தான் இதை பண்ணேன்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா நீக்கு அந்த வைரஸை மாத்தி வச்சிருப்பா இல்லையா, அப்பவே இதையும் யோசிச்சு அவ கரெக்டா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி எடுத்துட்டு டெலீட்டும் பண்ணி வச்சிருந்திருப்பா போல. ஸோ இப்போ அந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தா இவகிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அவ பேங்க் கிட்ட என்ன சொல்றான்னா, நமக்கு வேற வழியே இல்ல, இனிமே இதுக்கப்புறம் இது போல ஒரு பிரச்சனை வந்துடவே கூடாதுன்னா அதுக்கு நீங்க உங்களுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி மினிஸ்ட்ரியில இருக்க எல்லாரோட மெமரிஸ்லயுமே இது போல கிஃப்டட் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்றத நம்ப வைக்கணும். அவங்க கிட்ட சொல்லி அந்த NX-88 வைரஸை ஃபுல்லா அழிச்சிட்டு இது போல கிஃப்டட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்ததே தடையும் தெரியாம அழிக்கணும், அது எல்லாத்துக்குமே நீங்க உங்களுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு ஜேடே சொல்றான், பேங் இது ரொம்ப தப்பு, ஏன்னா நம்மள மாதிரியே நிறைய பசங்க அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்காதா, அதை வச்சு நம்மளால நம்மளுடைய லைஃப்பை மாத்திர முடியாதான்னு சொல்லி அவங்க ஒரு கனவு கண்டு வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம மட்டும் இதை பண்ணோம்னா அது மூலயமா அவங்களுடைய கனவெல்லாம் நம்ம அழிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம இதை பண்ண வேணான்ற மாதிரி சொல்ல கிரேஸ் டென்ஷன் ஆகுறா. இல்ல இதை விட்டா வேற வழியே இல்லை, ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதையாச்சும் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நாட்டோட நிலைமை ரொம்பவே மோசமாயிரும், அது ஃபியூச்சர்ல இருந்து வந்த எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் பேங்குக்கே வந்து ஜேட் சொல்றது தான் கரெக்டா தோணுது. அவனுமே அதை தான் சொல்றான், ஜேட் சொல்றது தான் கரெக்ட், ஏன்னா நிறைய பேர் இங்க நிறைய கனவோட இருப்பாங்க, ஏன்னா அவங்களுடைய லைஃபை அவங்க நினைச்ச மாதிரி மாத்துறதுக்கு கண்டிப்பா இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம் தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீ சொல்றதை கேட்டுட்டு இப்போ நான் அது போல எதையாச்சும் பண்ணனா அப்புறம் அவங்களுடைய கனவெல்லாம் நம்ம அழிக்கிற மாதிரி ஆயிரும், இது வேண்டாம், இதுக்கு வேற ஏதாச்சும் யோசிப்போன்ற மாதிரி சொல்லும்போது டைமும் கிரேஸ் கிட்ட கேட்கறான், கிரேஸ் வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்ல, இது வேணாம் எனக்குமே இதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி கேட்க, இல்ல இதுக்கு வேற வழியே இல்லை, அப்படி இல்லைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் நடத்தி அது மூலியமா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஆடியோவை பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணி அது மூலியமா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குனாலும் சரி, ஆனா அது ரெண்டுத்தையுமே நான் என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுப்பேன்ற மாதிரி சொல்றா. எப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ அந்த NX-88 வைரஸும் சரி அதை கியூர் பண்றதுக்கான டேட்டா ரிசர்ச்சும் சரி இவகிட்ட தானே இருக்கு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி நான் நினைச்சதை சாதிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்றா. கேட்டதுமே பேங்லாம் காண்டாகிறான், நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு வேற வழியே இல்லை, ஒன்னு நான் சொல்றது கேட்டு இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமை மொத்தமா ஸ்டாப் பண்ணி ஒரு நல்ல ஃபியூச்சரை கொண்டு வாங்க, அப்படி இல்லைன்னா இந்த வைரஸை யூஸ் பண்ணி நான் அவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிரின்சிபலும் இதையே தான் சொன்னாரு, இப்போ என்ன இவளும் இதையே சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் சைனான் வேற இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கவே வேண்டாம், நம்ம கிட்ட இருக்க ஆடியோவை நம்ம பேசாம பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம், அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவர் வேற
எப்போ பாரு இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சார் போம் தான் இங்க பாரு சனான், இது நமக்கான ஃபைட் கிடையாது, பசங்களுக்கான ஃபைட். இதுக்கப்புறம் இது எல்லாமே அவங்களுடைய ஃபியூச்சர் தான். ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம சம்மதிப்போம். அதனால நீ வாயை மூடிட்டு அமைதியாருன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்ப கூட பார்த்தா சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. பேங்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவன் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு விஷயத்த யோசிச்சே பாக்குறான். அன்னைக்கு வந்துட்டு பிரின்சிபல் வந்து கிரேஸை கட்டி போட்டு உட்கார வச்சு ஒரு சவுண்டு பிளே பண்ணி விட்டுருப்பாரு இல்லையா, ஆக்சுவலா அந்த சவுண்டு வந்து டிஃபரெண்டா இருந்ததை பேங் அன்னைக்கே நோட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ அந்த விஷயம் அவனுக்கு இப்பதான் ஞாபகமே வருது. உடனே சார் போம் கிட்ட தான் கேட்குறான், சார் உண்மையாவே நீங்க எல்லா உண்மையுமே எங்க கிட்ட சொல்லிட்டீங்களா, இல்ல உங்களுக்கும் பிரின்சிபலுக்கும் மட்டும் தெரிஞ்ச உண்மைய ஏதாச்சும் நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா? அன்னைக்கு நீங்க எங்களுக்கு ப்ளே பண்ண ஆடியோலாம் உண்மையான ஆடியோ தானா, இல்ல அது எதுவும் நீங்க கொஞ்சம் மாத்தின ஆடியோவான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சார் போம் வந்து லைட்டா கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஸோ அதுலயே தெரியுது இவர் எதையோ மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே சனான் தான், டே என்ன நீ இன்னும் யோசிச்சுட்டு இருக்க, அப்போ உனக்கும் பிரின்சிபலுக்கும் இன்னும் வேற ஏதோ ஒரு ரகசியம் கூட இருக்கா, என்னதுடா அது சொல்லி தொலைன்ற மாதிரி கேட்க பேங் யோசிச்சது கரெக்ட் தான் போல. ஆக்சுவலா அன்னைக்கு பிரின்சிபல் வந்துட்டு கிரேஸ் மேல அந்த டிவைஸ்ல இருந்து ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணிருப்பார் இல்லையா, அதுதான் பார்த்தா அவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரிஜினலான ஆடியோ. ஆனா அதுவே பசங்க எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஆடியோ பார்த்தா ஒரிஜினல் ஆடியோல இருந்து அவங்க டியூன் பண்ணி எடுத்த ஆடியோ தான். ஸோ பசங்க எக்ஸாம் எழுதும் போது ப்ளே பண்ண ஆடியோலாம் யாருக்கு வந்துட்டு அதிகமான ஐக்கியம் இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த சவுண்டை கேட்க முடியும். ஸோ அவங்களாம் மட்டும்தான் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்க பொட்டன்ஷியல் வெளிவருமா. ஆனா ஒரிஜினலான ஆடியோ அது கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப சார் போம் பார்த்தா வேற ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. அதுதான் ஒரிஜினல் ஆடியோ போல. ஸோ அதை கேட்டதுமே அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி காதெல்லாம் வலிக்குது. சார் இது என்ன ஆடியோன்ற மாதிரி கேட்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஒரிஜினலாக கண்டுபிடிச்ச ஆடியோ. இந்த ஆடியோ மூலயமா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸா ஒரு சிலர் மட்டும் ஆக முடியாது, எல்லாருமே கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலாம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே இது போல ஏதாச்சும் ஒரு பொட்டன்ஷியல் மறைமுகமா இருக்க தான் செய்யும். அதை ட்ரிகர் பண்ணி விடுறது தான் இந்த ஆடியோ. ஆனா பிரின்சிபல் இப்படி பண்ணா எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு பொட்டன்ஷியல் கிடைச்சிட்டா அதுல என்ன இருக்க போகுது, அப்ப அதனால பிரச்சனை தான் வரும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அந்த ஒரிஜினல் ஆடியோவை டியூன் பண்ணி இது போல அதிகமான ஐக்கியம் இருக்க பசங்களுக்கும் யாரெல்லாம் இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமுக்கு வந்தா அது வர்த்தா இருக்குமோ அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி அந்த ஆடியோவை டியூன் பண்ணாரு. ஸோ அப்படி ப்ளே பண்ண ஆடியோல தான் நீங்க எல்லாருமே கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸா ஆனீங்க. ஆனா ஒரிஜினல் ஆடியோவை ப்ளே பண்ணா எல்லாருமே கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலாம். ஏன்னா நேச்சுரலாவே நம்ம எல்லாரோட பிரெயின்குள்ளேயுமே அப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்றத சொல்ல இதை கேட்டதுமே பசங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஸோ இப்போதான் அவங்களுக்கு வந்துட்டு புரியவே வருது. ஏன்னா இத்தனை நாளா இவங்களாம் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஏதோ நமக்கு மட்டும்தான் இது போல சூப்பர் பவர்லாம் இருக்கு போல, ஸோ நம்ம தான் கெத்துன்ற மாதிரி தானே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குள்ளேயுமே இது போல பொட்டன்ஷியல் இருக்கும், எல்லாருமே கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலான்றது தெரிய வருது. ஸோ இதை இப்போ யோசிச்சதுமே பேங்க் பார்த்தா இதுதான் என்னோட முடிவு, நம்ம இந்த ஒரிஜினல் ஆடியோவை தான் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க அதை கேட்டுட்டு அவங்க கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறதா இருந்தால் ஆகிக்கலான்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு கிரேஸ்லாம் காண்டாகிறா, நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா, இதனால ஃபியூச்சரில் இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும், கண்டிப்பாக இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பேங்கும் இங்கே பாரு, நீ எங்ககிட்ட என்ன சொன்ன, ஆல்ரெடி ஃபியூச்சர்ல இது போல மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோல்ல இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால ஒரு சில பேரை மட்டும் அவங்க கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸா கிரியேட் பண்ணி மற்ற எல்லாரையுமே அடிமையா வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு தானே சொன்னேன். ஆனா இப்போ இப்படி பண்றது மூலயமா தான் எல்லாருக்குள்ளேயுமே ஏதாச்சும் ஒரு பொட்டன்ஷியல் இருந்தா அது வெளிவந்துரும்ல. ஸோ இது மூலயமா எந்த இன்இக்வாலிட்டியும் வராது. ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே முடிவுனா அது இது மட்டும்தான்ற மாதிரி சொல்ல அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நீங்க இதை தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதை பண்ணிக்கோங்க, நான் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கோமா அங்கிருந்து எழுந்து கிளம்ப டைம் பார்த்தா முன்னாடி வந்து நின்றுட்டான். வேண்டாம் கிரேஸ், நீ இதை பண்ணாத, எனக்கும் பேங்க் சொல்றது தான் கரெக்டுன்னு தோணுது, தயவு செஞ்சு நீ இதை அப்படியே விட்டுன்ற மாதிரி சொல்லும்போது இவ தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்தவளாச்சு, இவன் சொல்றதுலாம் எப்படி கேட்பா, கேட்கவே மாட்டேங்கிறா. ஆனால் டைம் வந்துட்டு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். இப்போ இங்கே இருக்கிறது கிரேஸோட பாடி தான், ஆனால் உள்ளே இருக்கிறது ஃபியூச்சர்ல இருந்து வந்த கிரேஸ் தானே. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அவங்க கிட்ட பேசாம இங்கே பாருங்க, நான் பேசிட்டு இருக்கிறது என் ஃப்ரெண்டு கிரேஸ் கிட்ட, கண்டிப்பாக அவகிட்ட நான் இதை சொன்னேன்னா அவள் இது எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லி இதை சம்மதிக்க தான் செய்வா. நீங்கள் ஃபியூச்சர்ல இருந்து வந்ததுனால தான் தேவையில்லாமல் ஏதாச்சும் நடந்துருமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்க. ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட பேச வரல, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிக்கிறேன். கிரேஸ், தயவு செஞ்சு நீ அவங்கள ஒன்று ஆக்குப்பை பண்ண விடாத, உனக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை நீ சொல்லு, அதை மட்டும் நாங்கள் கேட்குறோன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஃபியூச்சர்லேருந்து வந்த கிரேஸை பார்த்தா இவளுடைய பாடியை விட்டு போக வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்படி கட் பண்ணி இப்போ கிரேஸும் அந்த ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரியான சீன்ஸை தான் காமிக்கிறாங்க. கிரேஸும் வந்துட்டு டைம் சொல்கிறதுலாம் அவள் காதில் கேட்டிருக்கு போல. ஸோ இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, வேண்டாம் இது என்னுடைய ஃபியூச்சர், எதுவாக இருந்தாலும் நானே அதை பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரவே வேண்டான்ற மாதிரி சொல்ல கிரேஸ்
நான் உன்னுடைய ஃபியூச்சர் தான். நான் சொல்கிறத கேளு. நீ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு மேனிப்புலேட் ஆகாத. நான் சொல்கிறத பண்ணால் மட்டும்தான் உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் வரும்ன்ற மாதிரி சொல்ல தேவையே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எது கரெக்டுன்னு தோணுதோ நானும் அதை தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் இங்கே இருந்தால் தானே நீங்களே ஃப்யூச்சரில் இருப்பீங்க. அதனால தேவையில்ல. நீங்கள் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிருங்கன்ற மாதிரி சொல்ல அவங்களால என்ன பண்ண முடியும்? இவன் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு இவளுக்குள்ளே வரவே முடியும். ஸோ இப்போ இவளே வந்துட்டு வேணான்னு சொல்லவும் அவங்க ஏதாச்சும் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க அங்கேருந்து போனதுமே இவ பார்த்தா இப்போதான் நார்மலாக ஃபீல் பண்ணுறா. உடனே எதுவுமே பேசல. அவங்க போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை எதுவுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். உங்க எல்லாருக்குமே எது கரெக்டுன்னு தோணுதோ அதையே நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டா. உடனே சர்போம் வந்துட்டு பேங்க் கிட்ட தான் கேட்குறாரு. பேங்க், நீ தெளிவா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கியா? உண்மையாவே நம்ம ஒரிஜினல் ஆடியோவை தான் ரிலீஸ் பண்ண போறோமான்ற மாதிரி கேட்க இவ எதுவுமே பேசல. அப்படியே கட் பண்ண இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பேங்க் மட்டும் தனியா ஒரு ரூம்ல நின்றுட்டு இருக்கான். யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு பேங்க் திரும்பி பார்க்கும்போது அங்க வர்றது யாருன்னு சொல்லி பார்த்தா நாம்டான். அவளை பார்த்ததுமே பேங்குக்கு வந்துட்டு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஓம் தான் சொன்னா நீ இங்க இருப்பன்ட்டு, அதனாலதான் உன்னை பார்க்க நான் இங்க வந்தேன்ற மாதிரி நாம்டானும் சொல்றா. சரி, நீ எப்ப இங்க வந்தேன்ற மாதிரி கேட்க பிரின்சிபலோட பொட்டென்ஷியல் எப்போ வீக் ஆச்சோ அப்பவே நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்றா. இவனுக்கு புரியல என்ன சொல்றேன்ற மாதிரி கேட்க அப்பதான் ஒரு உண்மையை சொல்றா. ஆக்சுவலா இந்த பிரின்சிபல் என்ன பண்ணிருக்காரு, ஸ்டார்டிங்ல வந்துட்டு இவளுக்கு அந்த பாம்பு வெடிச்சது மூலமா ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா இவளுக்கு பெருசாலாம் எதுவும் ஆகிருக்காது. ஆனாலும் பிரின்சிபல் என்ன பண்ணிருப்பாருன்னா இவளுடைய சூப்பர் பவரே வந்துட்டு ஒருத்தவங்களுடைய பாஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது தானே. ஸோ இதுக்கப்புறமும் இவளை இங்கே வச்சிருந்தா கண்டிப்பா இவன் நம்மளுடைய பாஸ்ட்டை என்னைக்காச்சும் கண்டுபிடிச்சி சீக்கிரமா அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு தான் இவர் கரெக்டா பிளான் பண்ணி நாம் தன்னோட அம்மா கிட்ட அவருடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி நீங்க உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, இதுக்கப்புறம் அவளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டே வராதிங்கன்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணிருப்பாரு போல. ஸோ அதனாலதான் அவங்க பார்த்தா இவளை அங்க இருந்து அப்ராட் கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இவளுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு போல. அதை தான் பேங்க் கிட்ட சொல்றா. சாரி பேங்க், என்னால் இங்கேருந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஆனால் கேள்விப்பட்டேன் நம்ம அன்னைக்கு பண்ணாமல் விட்டதை நீ இன்னைக்கு பண்ணி சாதிச்சிருக்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கங்க்ராட்ஸ்ன்ற மாதிரி சொல்ல. அதுக்கு ஏன் நீ கங்க்ராட்ஸ்லாம் சொல்கிற? நான் ஒன்றும் இங்கே பெருசாக எதுவுமே பண்ணலை. இதுக்கு நான் எத்தனை தடவை தெரியுமா நடுவில் தோற்று போயிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணுறான். சரி விடு, எத்தனை தடவை தோற்று போனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்மளால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சதே பெரிய விஷயம்தான். இப்போ அடுத்து நீ என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது அதுதான் எனக்கும் புரியல. பேசாமல் அந்த ஒரிஜினல் ஆடியோவை பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி தான் நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கு நம்ம பசங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு ஓகே சொல்லுவாங்களான்றது தான் எனக்கு தெரியல. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்னோட ஐடியா கரெக்டாக இருக்குமா? அதை நம்ம பண்ணலாமான்ற மாதிரி கேட்கும்போது இதில் என்ன கேள்வி? எனக்கு உன்னோட ஐடியா கரெக்டுன்னு தான் தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உன்னோட ஐடியா கரெக்டுன்னு தான் தோணுது. ஸோ நீ பண்ண போகிற இந்த காரியத்துக்கு அவங்க எல்லாரும் ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் என்ன இங்கே அனுப்பி வச்சாங்கன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு அதை கேட்கும் போதே செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஸ்டார்டிங்கில் பேங்குன்ற பையன் எப்படி இருந்தான்? சுட்டித்தனமாக எதுவுமே தெரியாமல் ஜாலியாக அவனுடைய ஸ்கூல் லைஃப்பை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கப்புறமா அவன் எவ்வளோலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணான்றதெல்லாம் காட்டிக்கிட்டே இப்போ பேங்க் தனியாக உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அதில் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோன்ற கேள்வி எப்பயுமே மண்டைக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எனக்குமே ஆரம்பத்தில் அது போல ஒரு கேள்விலாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கான பதிலை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம அடுத்தவங்களை விட பெட்டராக இருக்கணுன்றதுக்காக மட்டும் படிக்கல. நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வேணும், நம்மளுடைய ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கணும், நம்ம வாழ போகிற இந்த உலகமும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறதையும் எல்லாருமே நம்புங்கன்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையுமே அங்கே ஸ்கூலில் பசங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவன் லைவ்ல தான் பேசிட்டு இருக்கான் போல. ஸோ இப்போ என்ன சொல்றான், நான் அடுத்ததா உங்க எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு, அது மூலியமா உங்களோட லைஃபையும் இந்த சொசைட்டியையும் பெட்டரா சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு சொல்லி முதல்ல நீங்க உங்களை நம்புங்க. அதுக்கு நீங்க யாரு, உங்க ஐக்யூ லெவல் என்ன, நீங்க எக்ஸாம்ல எடுத்த மார்க் என்னன்றதுலாம் முக்கியமே கிடையாது. இப்போ நான் ரிலீஸ் பண்ண போற இந்த ஆடியோ உங்களுக்கு கேட்டுச்சுனாலே கண்டிப்பா நம்ம கண்ட்ரில ஒரு நல்ல மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இந்த ஆடியோவை கேட்கறது மூலியமா ஒரு சில பேருக்கு ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உங்களோட ஹெல்த் கண்டிஷனை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்க ஃபியூச்சருக்காக இந்த ரிஸ்க்கை எடுங்க. அப்படியே உங்களுக்கு அதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் அதை கியூர் பண்ணவும் எங்ககிட்ட மெடிசன் இருக்கு. அதோட நீங்க அவசரப்பட்டுலாம் இந்த ஆடியோவை கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சு உங்களுக்கு இது ஓகேனா நீங்க இந்த முடிவை எடுங்க. ஏன்னா இனிமே இந்த ஆடியோ உங்ககிட்ட தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. அதே மாதிரி ஒரு வேளை இந்த ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய லைஃப் மாறின விதம் உங்களுக்கு பிடிக்கல, மறுபடியுமே நான் பழைய மாதிரி ஒரு நார்மலான ஸ்டூடெண்டா மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் எங்க கிட்ட வழி இருக்குன்ற மாதிரி சொல்றான்.
அதே சமயம் இந்த பக்கம் கிரேஸ் பார்த்தா ஜெட் கிரியேட் பண்ண அந்த மிஷின் மூலியமா அவளுடைய சூப்பர் பவரே வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி அவளுடைய பொட்டென்ஷியலை விட்டு கொடுத்துட்டா. ஏன்னா அவளுக்கு தான் இது போல ஃபியூச்சர்ல இருந்து அவங்க வந்துட்டு போறதுலாம் பிடிக்கல. ஸோ அதனால தான் அந்த முடிவை எடுத்திருக்கா போல. அதை பார்த்துட்டு டைமும் தோடும் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கானுங்க. அவனுங்க இவ்வளோ நினைச்சு ஹாப்பியாக தான் ஃபீல் பண்றானுங்க. அப்படியே இந்த சைடு இப்போ பேங்கும் உங்க ஃபியூச்சர் உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிவிட அதை பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் போகுது. அதை அவங்க கிளிக் பண்ணி பார்க்கறதோடய இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. எப்படி இருந்துச்சு இந்த ட்ராமா? உங்களுக்கு இது பிடிச்சதா இல்லையா? இல்லை உங்களுக்கு இது போல சூப்பர் பவர்னு ஒன்று வேணும்னா நீங்கள் யாரோட சூப்பர் பவரை செலக்ட் பண்ணுவீங்கன்றதெல்லாம் கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்து இதே மாதிரி வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.